தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது அப்படின்னு ஒரு பக்கம் ஆளுகின்ற அரப்பு ஒரு உற்சாகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கிறது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் தங்கம் தென்னரசு காலையில் பேசியது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2700 கோடி ரூபாய் ராம்கிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பாதி விஷயத்தை ஏலக்காய் தோட்டமாக சில பேர் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதனுடைய வீரியம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் துறையுடைய அமைச்சர் வராமல் சேகர் பாபு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை பார்த்தா சேகர் பாபுக்கு சென்னையை குப்பையில்லா நகரமாக்குறதுல அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர் மேயர் பிரியா அவங்களுக்கெல்லாம் சென்னை அப்படிங்கிறது ஒரு சிங்கார சென்னையாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது தனியார்ட்ட கொடுத்தா தான் நல்லா இருக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு அவங்க அதாவது என்னென்னா இரவும் பகலும் பாராமல் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள், அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இன்றைக்கி அடைச்சி வச்சுருக்காங்க. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இப்போ இல்லை மாநிலம் முழுக்க இது ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு சார். இந்த இஷ்யூ அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய களங்கம் தான். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இப்போ திடீர்னு அன்பில் மகேஷ் அவர்களும் KN நேரு அவர்களும் ஆளுநர் எடுத்து ஒரு அறிக்கை விட்டுட்ருக்காங்க. ரைட்டுங்க, ஆளுநர் எடுத்து நம்ம அறிக்கை விடலாம். ஆளுநர் ஏன் கல்வி நிதி வாங்கி தரவில்லை, உரிமைக்கு போராடுகிறோம். ரைட்டுங்க, உரிமைக்கு போராடுறோம், நம்மளும் போராடுறோம், ஆளுநர் தப்புட்டு. நீங்கள் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தீங்களா, அந்த உரிமைக்கு தானே போராடுறாங்க. அவங்க கேட்குறது என்ன, ஊதிய உயர்வாக கேட்குறாங்க. இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் இந்தியாவிலே பல்வேறு போராட்டங்கள் நடக்கும், தமிழகத்திலே நடக்கும். ஊதிய உயர்வு அப்படி தான் நடக்கும். ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்க சம்பளத்தை கொடுத்தா போதுங்கிறாங்க. என்ன வினோதம் கேட்டால் முதலமைச்சர் சொல்கிறது இல்லை எல்லாருக்கும் நாங்கள் நண்பனாக இருப்போம். இப்போ யோசனை பாருங்கள். ஒரு பக்கம் தாயுமானவன் விளம்பரம், உடலை காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், CV சண்முகத்துக்கு அபராதம் வச்சிருச்சு, அதிமுக திட்டம் தவிடுபடியானது. என்ன சொன்னாலும் நீங்கள் சட்டமே